நம்ம நாட்டில் ஒரு மனுஷன் இப்படித்தான் வாழணும் இல்லை எப்படித்தான் வாழணும்லாம் அவன் பிளான் பண்ணியிருப்பேன், இல்லைன்னு சொல்லலை. ஒருத்தன் நகை ஆசைப்படுவேன், ஒருத்தன் பணம் ஆசைப்படுவேன், ஒருத்தன் இடம் வாங்கணும்னு ஆசைப்படுவேன். இதெல்லாம் சரித்தான், வாங்குங்க வாழுங்க எல்லாம் செய்யுங்க. ஆனால் அடுத்தவன் பொண்டாட்டி மேலேயும் அடுத்தவன் பிள்ளைய மேலேயும் ஆசைப்படாதீங்க. அதுக்காகத்தான் அவங்களுக்கு அந்த காலத்தில் டிஎம்எஸ் பாட்டை பாடிட்டு போனார், பெண்களை கண்டாலே பாவமுண்டு. ஆனால் யார் கேட்குறா? இன்றைக்கி பெண்களை வச்சு தான் அவங்க படமே ஓடிக்கிட்டு இருக்கு. யாரை கண்டாலும் பெண் இல்லாமல் இருக்க மாட்டோம்ன்றீங்க. அழகான ஒரு பெண் வந்துட்டால் அந்த பெண் வாழ்க்கையோட விளையாட ஆரம்பிச்சிடுறீங்க. இப்படித்தான் இன்றைக்கி நிலைமையில் மனுஷங்க சித்திரவதைப்பட்டு பெண்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. நம்ம பொண்டாட்டிகிட்ட இருக்கிறது தான் அந்த பெண்ணிட்ட இருக்குன்னு நினச்சிங்கன்னா எவனுமே அடுத்த பெண்ணவே பார்க்க மாட்டாங்க. இப்படிலாம் மனுஷனுக்கு எவனும் வாழ தோணாது. ஒரு நல்லவனை கொண்டு வாங்க, நான் இங்கனக்குள்ளேயே கூட செத்து கூட போயிடுறேன். ஆனால் எவனுமே நல்லவன் கிடையாது. அப்படி உலகமாக இருக்குது. என்ன செய்ய? இவங்கெல்லாம் போலீஸுக்கு தான் கட்டுப்படுவாங்க. நம்மலாம் சொன்னால் கேட்பாங்க எல்லாம், நீ என்னடா சொல்கிறது, நான் பார்த்துக்கிட்டே போயிட்டே இருப்பேன்டான்னு. பெண்கள் பின்னாடி தான் இன்றைக்கி நிறையா பேர் திருடுறாங்க. காரை வச்சுக்கிட்டு திருடுறாங்கன்னா பார்த்துக்குங்களேன்.